let me continue the last video. Next topic வந்து fungus இல்லையா. next topic வந்து fungus அப்படின்னக்குள்ளார already we know that many antibiotics are produced from the fungus. இங்கே வந்து உங்களுக்கு World War II and penicillin history speaks on fungi. முதல்ல வந்து பெனிசிலின் அப்படின்ற ஒரு ஆன்டிபயோட்டிக்கை வந்து பென்சிலியம் நொடேட்டம் அப்படின்ற ஒரு ஃபங்கஸ்லேருந்து அலெக்சாண்டர் ஃப்ளமிங் அப்படின்றவர் கண்டுபிடிச்சார். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த பூஞ்சைகள் உலகம் அப்படின்றது ஒன்று நல்லா ஃபேமஸ் ஆச்சு. அதுலேருந்து நிறைய ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிச்சாங்க. அலெக்சாண்டர் ஃப்ளமிங் அப்படின்றவர் யார்? இஸ் எ டிஸ்கவரர் ஆஃப் பென்சிலின் இன் த இயர் 1928. இஸ் எ serendipity and the world of the medicine. The history of World War II recovered the use of penicillin in the form of yellow powder to save lives of soldiers. For this discovery, the wonderful antibiotic, he was awarded Nobel Prize in Medicine in the year 1945. So இரண்டாம் உலக போரில் வந்து அடிப்பட்ட அந்த போர் வீரர்களுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக் பென்சிலின் வந்து ஒரு பவுடரி ஃபார்மில் எல்லோ பவுடரி ஃபார்மில் கொடுத்து அவங்களோட உயிர்களை காப்பாற்றுறதுனால அலெக்சாண்டர் ஃப்ளமிங்க்கு வந்து என்ன கொடுத்தாங்க? நோபல் ப்ரைஸ் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு மெடிசினல் ஃபீல்டு 1945. அந்த பென்சிலின் எதுலேருந்து தயாரிக்கப்பட்டது? பென்சிலியம் நொடேட்டம் அப்படிங்கிற ஒரு ஃபங்கஸ்லேருந்து தயாரிக்கப்பட்டது. ஓகேவா? ஸோ மைல்ஸ்டோன்ஸ் இன் மைக்காலஜி அப்படின்றது, மைக்காலஜி அப்படின்னா என்ன? ஸ்டடி ஆஃப் ஃபங்கஸ் இஸ் கால்டு மைக்காலஜி. மைக்காலஜி அப்படின்றது என்னது? ஸ்டடி ஆஃப் ஃபங்கஸ் இஸ் கால்டு மைக்காலஜி. ஸோ மைல்ஸ்டோன்ஸ் இன் மைக்காலஜி அப்படின்னா வாட் ஆர் த milestones has been crossed in this. In 1729, P.A. Meichele conducted spore culture experiment. Meichele அப்படின்ற ஒரு முதல்ல ஸ்போர் கல்ச்சர் எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சார். Then 1767 Fontana proved that fungi could cause disease in plants. முதல்ல பூஞ்சைகளால் தாவரங்களுக்கு நோய்கள் வருது அப்படின்றத கண்டுபிடிச்சவர் யார்? ஃபாண்டானா. Then 1873 C.H. Blackley proved fungi could cause allergy in human beings. ஸோ 1873 வந்து பிளாக்லி அப்படின்றவர் வந்து ஹியூமன் பீயிங்ஸுக்கும் ஃபங்கஸ்னால் வந்து நிறைய அலர்ஜி ப்ராப்ளம் வருது அப்படின்றது, நோய்கள் வருதுன்றதை கண்டுபிடிச்சார். 1904 A.F. Blacksley reported heterothallism in fungus. ஹெட்டிரோதாலிசம் அப்படின்னா என்னென்னா இரண்டு வகையான உடலங்களை பெற்றிருக்கிறது அப்படின்றத முதல்ல கண்டுபிடிச்சவர் யார்? பிளாக்ஸ்லி. இன் 1952 பாண்டிகோர்வா அண்டு ரோபர் ரிப்போர்ட்டட் parasexual cycle. The word fungus is derived from Latin meaning mushroom. Fungi is ubiquitous and eukaryotic achlorophilous heterotrophic organism. நாம் இப்போ சாப்பிட்றோம் இல்லையா, மஷ்ரூம்லாம் நிறைய சாப்பிட்றோம். ஆனால் எல்லா மஷ்ரூம்ஸுமே வந்து இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் ஈட்டிங். ஸோ அகாரிக்கஸ் பைஸ்போரஸ் அப்படின்ற அந்த மஷ்ரூம் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண அந்த பட்டன் காளான் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த அகாரிக்கஸ் பைஸ்போரஸ். அது மட்டும்தான் உணவாக பயன்படும். ஒரு சில ஃபங்கஸ் வந்து ரொம்ப பாய்சனஸ் ஃபங்கஸ் கூட இருக்குது. ஸோ இது வந்து என்னது அப்படின்னா யூகாரியாட்டிக் அப்படின்னா என்ன? multicellular organism. It has defined cell wall, it has well developed nucleus as well as it has cell membrane organelles. So அதுதான் வந்து யூகாரியாட்டிக்கோட characteristics. And achlorophilus அப்படின்னா என்னென்னா, fungi is a heterotrophic organism. It may be saprophytes or heterophytes. Why? Because it does not have the chlorophyll pigment, so it is not able to prepare their own food material. So it is called achlorophilus. A அப்படின்னாவே என்னது? ஆப்சன்ட்னு அர்த்தம். இதில் குளோரோஃபில் அப்படின்ற அந்த நிறமிகள் இல்லாதனால என்ன பண்ண முடியாது? இதால் உணவு தயாரிக்க முடியாது. ஸோ இட் இஸ் கால்டு achlorophilus. ஸோ தட் இட் இஸ் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் இஸ் heterotrophic. ஓகே. ஸோ டிஸ்கிரைப் த ஃபங்கஸ் அப்படின்னா என்ன எழுதணும்? fungi are ubiquitous, eukaryotic, achlorophilous, heterotrophic organism. So they exist in unicellular or multicellular forms. The study of fungi is called mycology. So mycology அப்படின்னா என்ன? Study of fungi is called mycology. See, study of fungi is called mycology. So mycs அப்படின்னா என்னது? க்ரீக் வேர்டு. இது வந்து ஒரு மைக்காலஜி அப்படின்றது க்ரீக் வேர்டு. மைக்ஸ் அப்படின்னா மஷ்ரூம், லாகஸ்னால் ஸ்டடி அப்படின்னு பேர். ஓகேவா? P.A. Meichele is considered as founder of mycology. Few renowned mycologists include Arthur H.R. Buller, John Webster, D.L. Hawkesworth and C.G. Ainsworth, P.B. Mankar and C.G. Mehta, C.V. Subramaniam and T.S.
சதாசிவன். ஸோ இவங்க எல்லாமே வந்து மைக்காலஜிஸ்ட் அப்படின்னா என்னது, பூஞ்சைகளை பற்றி ஆராய்ச்சி செய்த அறிவியல் அறிஞர்கள் தான் மைக்காலஜிஸ்ட். ஓகே, ஸோ முதல்ல ஃபவுண்டர் யார், மைக்காலஜிக்கு ஃபவுண்டர் யார் அப்படின்னா மைச்செல்லே அப்படின்றவர். ஓகேவா. நெக்ஸ்ட்டு சி E.J. பட்லர் இஸ் த ஃபாதர் ஆஃப் இந்தியன் மைக்காலஜி. ஸோ அவர் வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் மைக்காலஜி, இந்தியாவில் இருக்கக்கூடிய மைக்காலஜி. தென் ஹீ எஸ்டாப்ளிஷ்ட் Imperial Agricultural Research Institute at Pusa, Bihar. It was later shifted to New Delhi and at present known as Indian Agricultural Research Institute. ஸோ IARI அப்படின்றது என்னென்னா, இந்த பிளான் ப்ரீடிங்கில் வந்து எந்த ஒரு புதிய தாவரத்தை கண்டுபிடிச்சாலும் அந்த IARI கிட்ட, இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் வந்து நம்ம அங்கீகாரம் வாங்கணும். ஸோ அது முதல்ல ஆரம்பித்தது எங்கன்னா பீகாரில் பூசா அப்படின்ற இடத்துல அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்ட்டு முதல்ல ஆரம்பித்தாங்க. அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணது யார், பட்லர் அப்படின்றவர். ஓகேவா. இப்போ வந்து அது இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்னு நியூ டெல்லியில் இருக்குது. ஹீ பப்ளிஷ்ட் எ புக் ஃபங்கை அண்ட் டிசீஸ் இன் பிளான்ஸ் ஆன் இந்தியன் பிளான்ட் டிசீசஸ் இந்த இயர் 1918. அவர் வந்து என்ன பண்ணார், ஃபங்கை அண்ட் டிசீசஸ் இன் பிளான்ஸ், தாவரங்களுக்கு பூஞ்சைகளால் ஏற்படக்கூடிய நோய்களை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அது வந்து எந்த இயரில், 1918 எழுதினார். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஃபங்கஸ். ஸோ பூஞ்சைகளினுடைய பொது பண்புகள், இதில் எல்லாமே நிறைய 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா. ஸோ பூஞ்சைகளினுடைய பொது பண்புகள் அப்படின்னக்குள்ள மோஸ்ட்லி இதில் வந்து என்ன இருக்கும், ஹெட்ரோட்ரோஃபிக்காக இருக்கும். ஏன் ஹெட்ரோட்ரோஃபிக்காக இருக்குது, அதில் என்ன இருக்க கிடையாது, இது செய்ய குளோரோஃபில்லஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, பச்சையம் அப்படி இல்லாதனால இது வந்து ஹெட்ரோட்ரோஃபிக்காக இருக்கும். மெஜாரிட்டி ஆஃப் ஃபங்கை ஆர் மேட் அப் ஆஃப் தின் filamentous branched structures called ஹைப்பே. இதுதான் வந்து என்னது, ஹைப்பே. அதாவது ஹைப்பே அப்படின்றது வந்து ஒரு இலை போன்ற ஒரு ஃபிலமெண்டஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், ஒரு மெல்லிய இலை போன்ற அமைப்பு இருக்குது, அதுக்கு வந்து ஹைப்பேன்னு பேர். எ நம்பர் ஆஃப் ஹைப்பே கெட் இன்டர்வோவன் டு ஃபார்ம் மைசிலியம். நிறைய ஹைப்பேஸ் வந்து என்ன பண்ணும், பிணைந்து ஒரு மைசிலியம் அப்படின்ற ஒரு பூஞ்சைகளினுடைய உடலத்தை ஏற்படுத்தும். இந்த ஹைப்பே, மைசிலியம் இதெல்லாமே வந்து என்ன கேட்பாங்க, 2 மார்க்கில் கேட்பாங்க. தென் த செல் வால் ஆஃப் ஃபங்கை இஸ் மேட் அப் ஆஃப் பாலிசாக்ரைடு கால்டு கைட்டீன். ஸோ பூஞ்சைகளினுடைய செல்வால் வந்து எதால் ஆனது அப்படின்னா கைட்டீன், பாலிமர் ஆஃப் N-acetyl glucosamine, எ ஃபங்கல் செல்லுலோஸால் ஆனது. ஓகேவா. ஸோ இதெல்லாமே 1 மார்க்கில் கேட்பாங்க. த செல் வால் ஆஃப் ஃபங்கை இஸ் மேட் அப் ஆஃப் பாலிசாக்ரைடு கால்ட் கைட்டீன். நெக்ஸ்ட் வந்து த ஃபங்கல் மைசிலியம் இஸ் கேட்டகரைஸ்ட் இன்டு 2 டைப்ஸ் பேஸ்ட் ஆன் த ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் செப்டா. இந்த பூஞ்சைகளோட உடலம் இருக்கு இல்லையா, அந்த இலை போன்ற உடலம் வந்து செப்டா அப்படின்னா தடுப்புச்சுவர் உள்ளது. ஓகேவா. ஸோ அந்த தடுப்புச்சுவர்களை பேஸ் பண்ணி 2 வகையாக இருக்கும். அதாவது சீனோசைட்டிக் மைசீலியம், செப்டேட் மைசீலியம். இது ரிப்பீட்டட் பப்ளிக் கொஸ்டின். சீனோசைட்டிக் மைசீலியம் அப்படின்னா என்னென்னா, in lower fungus the hyphae is aseptate, then multinucleate and is known as cenocytic mycelium. அதாவது கீழ்நிலை பூஞ்சைகளில் வந்து என்ன இருக்கும், பூஞ்சைகளுடைய உடலமானது தடுப்பு சுவர்கள் இல்லாமல் நிறைய நியூக்ளியஸ் இருக்குது இல்லையா, மல்டி நியூக்ளியேட். அதாவது தடுப்பு சுவர்கள் இல்லாமல் அந்த பூஞ்சைகளோட உடலத்தில் வந்து நிறைய நியூக்ளியஸ் இருக்கும். இந்த மாதிரியான இந்த அமைப்புக்கு பேர் தான் வந்து என்னது, சீனோசைட்டிக் மைசீலியம். எக்ஸாம்பிள் அல்புகோ. வாட் இஸ் தட், அல்புகோ. ஹையர் ஃபங்கஸ்லலாம் என்ன இருக்கும் அப்படின்னா செப்டேட் இருக்கும். செப்டேட் அப்படின்னா என்னது, தடுப்பு சுவர்கள் இருக்கும், ஒவ்வொரு தடுப்பு சுவர்களுக்கு நடுவுலையும் ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான அமைப்புக்கு என்ன பேர் அப்படின்னா இட் இஸ் கால்டு செப்டேட் மைசீலியம். ஓகே, இட் இஸ் கால்டு செப்டேட் மைசீலியம். இது எந்த மாதிரியான பூஞ்சைகள் இருக்கும் அப்படின்னா ஃபியூசாரியம் அப்படின்ற ஒரு பூஞ்சையில் வந்து செப்டேட் மைசீலியம் இருக்கும். அல்புகோவில் வந்து சீனோசைட்டிக் மைசீலியம் ஆர் aseptate mycelium will be present. Okay, so according to the presence of septa, the mycelium has been divided into 2 types. What are they? Cenocytic mycelium and septate mycelium. Next வந்து the mycelium is organized into loosely or compactly interwoven fungal tissues are called placenkyma. It is further divided into 2 types, prosenkyma and pseudoparenchyma. ஸோ placenkyma அப்படின்னா என்னென்னா, பூஞ்சைகளினுடைய உடலம் வந்து என்னவா சொல்லியிருக்கிறோம்,
மைசீலியம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த ஹைப்பாக்கள் பின்னி பிணைந்து என்னவை உருவாக்கும், மைசீலியத்தை உருவாக்கும். மைசீலியம்னா என்ன, நம்பர் ஆஃப் ஹைப்பே கெட் இன்டர்வோவன் டு ஃபார்ம் தி மைசீலியம்னு சொன்னோம் இல்லையா, அந்த மைசீலியம் அந்த ஹைப்பை வந்து அமைந்திருக்கக்கூடிய காம்பேக்டாக இருக்கா அல்லது லூஸ்லி அரேஞ்சாக இருக்கான்றதை பொறுத்து இட் கேன் பி டிவைடட் இன்டு 2 ப்ரோசன்கைமா அண்டு சூடோ பேரன்கைமா. அதாவது ப்ரோசன்கைமா அப்படின்னா என்னென்னா, ஹைப்பாஸ் ஆர் அரேஞ்ச்டு லூஸ்லி பட் பேரலல் டு ஒன் another. அதாவது இந்த மாதிரி லூஸாக பேரலாக அமைஞ்சிருந்தால் அதுக்கு என்ன பேர், ப்ரோசன் கைமா அப்படின்னு பேர். ஓகேம்மா. தென் ஆனால் லேட்டரில் வந்து ஹைப்பர் காம்பேக்ட்லி அரேஞ்ச் அண்ட் லூஸ் தேயர் ஐடென்டிக்கல். அடுத்தது ஜூடோ பேரன்கைமா அப்படின்றது என்ன இருக்கும், காம்பேக்டாக அமைஞ்சிருக்கும். அதாவது ரொம்ப சிக்கலான அமைப்பில் நெருக்கமாக இடைவெளி இல்லாமல் அமைஞ்சிருந்தா இதுக்கு பேர் வந்து என்னது, ஜூடோ பேரன்கைமா. ஸோ அக்கார்டிங் டு த பொசிஷன் ஆர் இன்டர்வோவன் ஆஃப் தி ஃபங்கல் டிஷ்யூஸ் it is called Placentenchyma. Further it is divided into 2 types, Prosenchyma and Pseudoparenchyma. Okay, Prosenchyma na loosely arranged parallel hyphae are called Prosenchyma. Then compactly arranged hyphae are called Pseudoparenchyma. Okay, next one. In holocarpic forms, the entire thallus is converted into reproductive structure. இது வந்து again இந்த reproductive structuresல வந்து 2 types இருக்குது. What are they அப்படின்னா, holocarpic and eucarpic. What is that? Holocarpic and eucarpic. Holocarpic அப்படின்னா என்னென்னா, entire தாலஸும் என்னவா ஒரு ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சராக மாறிடும். ஓகேவா. ஸோ அதாவது என்டையர் மைசீலியமுமே வந்து ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சராக மாறுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து என்ன பேர், ஹோலோகார்பிக் அப்படின்னு பேர். வேறஸ் யூகார்பிக் சம் ரீஜன்ஸ் ஆஃப் த தாலஸ் ஆர் இன்வால்வ் இன் தி ரீப்ரொடக்ஷன், அதர் ரீஜன்ஸ் ரிமைன் வெஜிடேட்டிவ். இதில் வந்து யூகார்பிக்கில் வந்து இதுதான் மைசீலியம் அப்படின்னா ஒரு நடுவில் இருக்க அக்கேனைட் மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகும். ஸோ அது வந்து யூகார்பிக் அப்படின்னு பேர். ஓகேவா. ஃபங்கை ரீப்ரொடக்டிவ், தென் ஃபங்கை. Whereas the eucarpic, some regions of the thallus are involved in the reproduction, other regions remain vegetative. Fungi reproduce both by asexual and sexual methods. The asexual phase is called anamorph and the sexual phase is called telomorph. Fungi having both phases are called heteromorph. அதாவது ஃபங்கஸ் வந்து ஏசெக்சுவல் மெத்தட்லேயும் ரீப்ரொடியூஸ் பண்ணும், செக்ஷுவல் மெத்தட்லேயும் ரீப்ரொடியூஸ் பண்ணும். ஒரு சில ஃபங்கஸ் வந்து போத் த மெத்தட் வில் பி ப்ரெசன்ட், ஏசெக்சுவல் அண்ட் செக்ஷுவல். ஏசெக்சுவலில் மட்டும் ரீப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா அது வந்து அனாமார்ஃப். செக்ஷுவல் ஃபேஸில் ரீப்ரொடக்ஷன் நடந்தது அங்கே வந்து டீலோமார்ஃப். இஃப் சப்போஸ் சம் ஃபங்கஸ் ஹேவிங் போத் த ஃபேஸஸ் ஆர் கால்டு ஹோலோமார்ஃப். இந்த அனாமார்ஃப், டீலோமார்ஃப், ஹோலோமார்ஃப் எல்லாமே வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ ஃபங்கஸில் வந்து ரீப்ரொடக்ஷன்ஸ் எதன் மூலமாக நடக்கும், செக்ஷுவல் அண்டு ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ். ஓகேவா. ஹவ் யூ அண்டர்ஸ்டுட்? Next, in general, sexual reproduction in fungus includes 3 steps. What are they? Fusion of 2 protoplasts, plasmogamy, fusion of nuclei, karyogamy, and production of haploid spores through meiosis. So, methods of reproduction in fungi is given. அதாவது ஜெனரலாக வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனும் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனும் நடக்கும். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனாக இருந்தது அப்படின்னா ஃபியூஷன் ஆஃப் 2 புரோட்டோபிளாஸ்ட், இரண்டு புரோஸ்டோபிளாஸ்ட்டுகள் இணைந்து பிளாஸ்மோகாமி அப்படின்ற முறையில் நடக்கும். தென் ஃபியூஷன் ஆஃப் நியூக்ளியஸ், கேரியோகாமி அப்படின்னா என்னது, 2 நியூக்ளியஸ்கள் இணைந்து கேரியோகாமி நடக்கும். அதே மாதிரி ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹாப்ளாய்டு ஸ்போர்கள் மூலமாகவும் நடந்து மியாசிஸ் குண்டல் பகுப்பின் மூலம் ஸ்போர்கள் நடந்து அது என்ன நடக்கும், அது வந்து ஸ்போர் முளைத்து புதிய தாவரத்தை உருவாக்கும். ஸோ தீஸ் ஆர் த ஜென்ரல் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மெத்தட்ஸ் ஆஃப் ஃபங்கஸ். அதே மாதிரி ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா என்னென்னா, ஸோ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மெத்தட் அப்படின்றது ஜூஸ்போர், ஃபார்மேஷன் ஆஃப் ஜூஸ்போர், கொனேடியா, ஆய்டியா அண்ட் ஃபிஷன், பட்டிங் அண்ட் கிளாமிடோஸ்போர்ஸ். ஸோ இதன் மூலமாக நடக்கிறது எல்லாமே வந்து என்னது, ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். மோஸ்ட் ப்ராபப்ளி ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னாவே
ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்போர்ஸ் அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேவா? ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனாக என்னது? ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்போர்ஸ். இங்கே பாருங்கள். ஸோ gonidia formations, zoospore formation, then idea formation. ஸோ உங்களுக்கு வந்து இங்கே கொனிடியா ஃபார்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, கிளாமிடோஸ்போர், தாலோஸ்போர் ஸ்போர் ஃபார்மேஷன்ஸு கொடுத்துருக்குறாங்க, பட்டிங் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? பட்டிங், ஈஸ்ட் பட்டிங் கொடுத்துருக்குறாங்க, தென் ஃபிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜூஸ்போர் அப்படின்னாவே என்னென்னா, தே ஆர் ஃப்ளாஜெலேட் ஸ்ட்ரக்சர்ஸ் ப்ரொடியூஸ் இன் ஜூஸ்பொராஞ்சியா. ஜூஸ்பொராஞ்சியா அப்படின்றது வந்து இதுதான் ஜூஸ்பொராஞ்சியம் அப்படின்னா ஃப்ளாஜெலேட். ஜூஸ்போர்ஸ் வந்து இந்த மாதிரி ஃப்ளாஜெலா ஸ்ட்ரக்சருடைய ஜூஸ்போர்கள் உருவாகும். அந்த ஜூஸ்போர்கள் வந்து முளைத்து புதிய ஃபங்கஸ் தாவரத்தை உருவாக்கக்கூடியது. ஸோ இதுதான் வந்து என்னது? ஜூஸ்போர்ஸ். Asexual method of reproduction in fungus is important 5 mark question. Then gonidium formation அப்படின்றது என்னென்னா, கொனிடியோஸ்போர்லேருந்து என்ன உருவாகும்? கொனிடியங்கள் உருவாகும். அதாவது கொனிடியா அப்படின்றது இதுதான் வந்து கொனிடியோஸ்போர். சிஹியார் இந்த கொனிடியோஃபோர்லேருந்து என்ன உருவாகும்? கொனிடியங்கள் உருவாகும். இந்த கொனிடியங்கள் வந்து என்ன ஆகும்? இட் வில் பி ஃபால் ஆஃப் ஃப்ரம் த பேரண்ட் பிளான்ட் அண்ட் இன் சூட்டபிள் கண்டிஷன் இட் வில் பி க்ரோ இன்டு எ நியூ பிளான்ட். இது வந்து எந்த தாவரத்தில் நடக்கும் அப்படின்னா, பெனிசிலியம், ஆஸ்பர்ஜில்லஸ் அப்படின்ற 2 தாவரங்களில் நடக்கக்கூடியது கொனிடியம் ஸ்போர்ஸ். ஓகே, கொனிடியா ஃபார்மேஷன்ஸ். தென் ஐடியா அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, ஐடியா அப்படின்றது இட் இஸ் எ தாலோஸ்போர், ஆர்த்ரோஸ்போர். The hyper divide and develop into spores called ஐடியா. இந்த தாலோஸ்போர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே இதுதான் வந்து ஐடியம். ஓகே, ஐடியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இட் இஸ் அதர்வைஸ் கால்டு தாலோஸ்போர் ஆர் ஆர்த்ரோஸ்போர்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன ஆகும்? முழு தாவர உடலம், இந்த ஹைப்பா வந்து டிவைடட் இன்டு மெனி ஹைப்பர் டிவைடட் அண்ட் டெவலப் இன்டு ஸ்போர்ஸ் கால்டு ஐடியா. அதாவது அந்த பூஞ்சைகளுடைய ஹைப்பே இருக்கு இல்லையா, இலை போன்ற உடலமே வந்து என்ன ஆகும்? டிவைட் ஆகி ஒவ்வொரு உடலமும் ஒரு ஐடியமாக செயல்பட்டு தட் வில் பி க்ரோ இன்டு எ நியூ ஃபங்கல் பாடி. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? எரிசைஃபே. தென் ஃபிஷன் அப்படின்றது என்னென்னா, சிஹா இணைதல் முறையில் நடக்கக்கூடியது. the vegetative cell divide into 2 daughter cell. Example, Schizosaccharomyces. ஈஸ்டில் வந்து இந்த ஃபிஷன் முறையில், அதாவது ஒரு செல் வந்து என்னவாகுது? 2 செல்களாக பிரிவுழுது. அதன் மூலமாக வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்ஸ், ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் வில் பி அக்கயரிங். அது எந்த தாவரத்தில், எந்த ஃபங்கஸில் நடக்கும்? ஈஸ்டில் நடக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு பட்டிங் அப்படின்றது சிஹியா. A small outgrowth is developed on parent cell. Parent cell வந்து ஒரு small outgrowth form ஆகும், which gets detached from the parent cell and grow into a new fungal body. So that type of asexual reproduction is called budding method. இது வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா, இதுவும் ஈஸ்ட், சக்கரோமைசிஸ் அப்படின்ற ஈஸ்டில் நடக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு கிளாமிடோஸ்போர் அப்படின்றது சிஹியா. ஸோ கிளாமிடோஸ்போர் இஸ் நத்திங் பட் திக்-வால்டு ரெஸ்டிங் ஸ்போர்ஸ் ஆர் கால்டு கிளாமிடோஸ்போர். அதாவது இந்த ஃபியூசாரியம் அப்படின்ற ஃபங்கஸில் வந்து திக்-வால்டு ரெஸ்டிங் ஸ்போர்ஸ், அந்த மைசிலியத் நடுவில் திக் வால்வில் வந்து ஒரு ஸ்போர் ஃபார்மேஷன் நடக்கும். இட் வில் பி டிட்டாச்டு ஃப்ரம் த மதர் ஃபங்கஸ் அண்ட் வென் த சூட்டபிள் கண்டிஷன் occurs it will be grow into a new fungal mycelium. So this type of asexual reproduction is called chlamydospores. Okay, so asexual method of reproduction அப்படின்றக்குள்ளார fungal will be reproduced by asexual and sexual phase and both the phase இல்லையா? இது ரெண்டுமே வந்து ஏசெக்சுவல் ஃபேஸ்னால் அனோமார்ஃப்னு பேர், செக்ஸுவல் ஃபேஸ்க்கு டீலோமார்ஃப், போத் த ஃபேஸஸ் ஹோலோமார்ஃப். ஸோ இப்போ ஏசெக்சுவல் மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றக்குள்ளார ஃபார்மேஷன் ஆஃப் ஜூஸ்போர், கோனேடியா, ஐடியா, ஃபிஷன், பட்டிங் அண்ட் கிளாமிடோஸ்போர். இதன் மூலமாக வந்து என்ன பண்ணும்? ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் நடக்கும். ஓகேவா? ஹவ் யூ அண்டர்ஸ்டுட்? ஸோ செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃபங்கஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.